ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா வந்து சாமியார் அழைச்சிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வரவும் இங்கே பார்த்தோம்னா தாராவுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அப்போ தாரா வந்து துர்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ மட்டும் சாமியாரை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, துர்காவோட அம்மாவோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து துர்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் மண்டபத்துக்கு வரமாட்டேன், ஆனால் வந்து அவங்கள மட்டும் நீ எந்த செஞ்சிடாது அப்படிங்கவும், இங்கே பாரு, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மண்டபம் பக்கம் கூட நீ வந்து வந்துடக்கூடாது. அப்படி மட்டும் நீ வராமல் இருந்தேன்னா நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க அவங்க கதையை நான் முடிச்சிடும் அப்படின்னு தாரா சொல்லிடுவோம். இதனால துர்கா வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா எப்படியாவது வந்து அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அவங்க அம்மா சரஸ்வதி இருக்கிறாங்களா அந்த இடத்துக்கு வந்து அவங்க தேடிட்டு வராங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க அம்மாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு 4-5 பேரும் இருக்கவும் அப்போ வந்து துர்கா வந்து எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு அவங்க வந்துருந்தாங்க. வந்து அப்போ அந்த 4-5 பேர் வந்து ஒரு ஓரத்தில் நின்று அவங்க பேசிட்டு இருக்கவும் துர்கா உள்ள வந்ததை அவங்க கவனிக்கல. அப்போ துர்காவை வந்து சரஸ்வதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே துர்கா வந்து அம்மா சத்தம் போடாதீங்கம்மா அப்படிங்கவும் சரஸ்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கைகாலெலாம் கட்டியிருந்தாங்களே, கயிறாது எல்லாத்தையும் கட்டியிருந்தாங்க. அம்மா வாங்கம்மா மெதுவாக நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த 4-5 பேரும் அவங்கள பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் இருக்கும்போது நீ வந்திருப்ப, இவ்வளோ பிடிங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ சண்டையெல்லாம் போடுறாங்க. ஆனாலும் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ சரஸ்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, டே என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஞ்சி அழுதுட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அப்பவும் வந்து சரஸ்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, டே என் பொண்ணை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து 2 பேரும் பிடிச்சிக்கிடவும் இன்னொரு பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க வந்து அவங்க துர்காவை குத்துறதுக்காக வராங்க. அதை சரஸ்வதி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடா, பேசாமல் போயிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே துர்கா மேலே வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து குத்துறதுக்காக வரும்போது கரெக்டாக சரஸ்வதி வந்து அவங்க குறுக்க விழுந்துருந்தாங்க. அவங்க மேலே பட்டதுமே அப்படியே வந்து கீழே சாஞ்சு அவங்க வந்து தூங்குற மாதிரிக்கு நடக்குது. இதை பார்த்துட்டு இங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. துர்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து சரஸ்வதிக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. துர்கா பார்த்தோம்னா அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே தாராவுக்கு தெரிய வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவளுடைய கதையை முடிச்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு துர்காவோட கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கவும், சரிதான் எப்படியாவது கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும், துர்கா வந்து சரஸ்வதி விட்டுட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மணமேடைக்கு வந்து சூர்யாவும் புஷ்பாவும் வந்துருந்தாங்க. அப்போ வந்து ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஹாசினி வந்து இதை பற்றிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதே தெரியல, எப்படியாவது துர்கா சீக்கிரமாக வந்துடணுமே, அப்படி வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஹாசினி பார்வதி எல்லாருமே வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. துர்கா எங்கே போனாலும் தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டதோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புஷ்பா வந்து தாராவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தாரா சொல்கிறாங்க, புஷ்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உன் கழுத்தில் சூர்யா தாலி கட்டி முடிச்சிருவான், அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம நினச்சது எல்லாமே நடந்துரும், துர்காவால் இப்போ கண்டிப்பாக வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, நம்ம நினச்ச மாதிரிக்கெல்லாம் நடந்துருமா அப்படிங்கும்போது பாரு, தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க. இப்போ தாலி வந்ததுமே சூர்யா வந்து உன் கழுத்தில் கட்டிடுவான், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், துர்கா கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து தேவியை தான் காட்டுறாங்க. அப்போ குட்டி தேவி வந்து மாரியோட ஃபோட்டோ வச்சு அவங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாரியம்மா, எப்படியாவது துர்காம்மா தான் வந்து எனக்கு அம்மாவும் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காது போலுக்கு, துர்காம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, அப்பா வேற புஷ்பா காலத்துல வந்து தாலி கட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் மணமடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, எனக்கு புஷ்பாவை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பா வந்து மாரியோட ஃபோட்டோ வச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. சரஸ்வதிக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ வெள்ளைக்கோட்டு போட்டவங்க வராங்க. உடனே வந்து துர்கா கேட்குறாங்க, அம்மாவுக்கு எப்படி இருக்கிறாங்க, அம்மா கண் முழிச்சிட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது, இன்னும் 10 நிமிஷத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் போய் பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து துர்கா வந்து அவங்க சரஸ்வதி பார்க்கறதுக்காக வரும்போது அம்மான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து
வந்து அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே சொல்கிறாங்க, சரஸ்வதி நீ ஏமா அங்கே இருந்துட்டு இருக்கிற, நீ நேராக மண்டபத்துக்கு போ, கல்யாணத்தை தடுத்து நிறுத்து துர்கா அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நீங்கள் இந்த மாதிரிக்கு குறுக்க வந்து விழுந்தீங்க அப்படிங்கும்போது, என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஒன்றை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ வந்து என்னை வந்து பார்த்து கவலைலாம் பட்டுட்டு இருக்க வேண்டாம், நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு போ, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, சூர்யா வந்து உன் கழுத்தில் தான் தாலி கட்டணும், அதுதான் நியாயமும் கூட, அப்படி இல்லைன்னா என்னை அழைச்சிட்டு போ, நான் எல்லா உண்மையும் நான் சூர்யா கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்கணுமா அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா, என்னை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்கா. ஆனாலும் வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, சரஸ்வதி விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து ஐயர்கிட்ட கொண்டு கொடுக்கவும், உடனே ஐயரும் வந்து தாலியை வந்து அவங்க சூர்யா கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சூர்யாவும் ஒரு வித பதட்டத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. புஷ்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தாலி சூர்யா கைக்கு வந்துருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கழுத்தில் கட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹாசினி வந்து கடைசி நேரத்துலையாவது இந்த கல்யாணம் நின்று போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்ன சூர்யா இப்படி பண்ணிட்டானே, கடைசி வரைக்கும் துர்கா எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் துர்கா எங்கே போனாலும் தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்கா, எனக்கு வந்து என்ன நடக்க போதோ தெரியல, சூர்யா மாமா வர கையில் தாலி எடுத்துட்டாரு, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேவி வந்து மாறிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அம்மா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதும்மா, எப்படியா தடுத்து நிறுத்துமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, சூர்யா வந்து தாலி கட்டுறதுக்காக புஷ்பா கிட்ட வரும்போது கண்டிப்பாக புஷ்பா வந்து அதாவது ஊர்ந்து வரும்ல அது வந்து கடிச்சிரும், அதனால புஷ்பா வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க. இப்படி தான் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா சரஸ்வதி அழைச்சிக்கிட்டு துர்கா வந்து நேராக அந்த மண்டபத்துக்கு வந்துடலாம். அப்படி வந்ததுக்கு அப்புறமா துர்காவை பற்றி எல்லா உண்மையும் வந்து அவங்க சரஸ்வதி வந்து சூர்யா கிட்ட சொன்னாக்கி சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டாக்கி கண்டிப்பாக வந்து புஷ்பாவை அடித்து விரட்டி விட்டுருவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புஷ்பாவும் தாராது அப்படிங்கிற உண்மையை வந்து சூர்யாவுக்கு தெரியப்படுத்துவாங்களா, அடுத்ததான் அந்த கரையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.